ப்ரைஸ் எல்லாம் 22 ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது ஞானம் தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு நீதிமொழிகள் 15:33 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த இடத்துலலாம் பயம் அப்படிங்கிறது கீழ்ப்படிதலை தான் குறிக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், அந்த அளவுக்கு அவருக்கு பயந்து நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது, உங்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். எது சரி எது தப்புன்னு தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது தாழ்மை. பொதுவாகவே இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தான் உயர நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஃபார்முலாவே வேறு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். நீங்கள் கர்த்தரிடத்துலையும் சக மனிதர்கள்கிட்டையும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கணும். தலைக்கணம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. எல்லாமே எனக்கு தெரியுங்கிற ஒரு அகந்தையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அகந்தையும் பெருமையுமே அழிவுக்கான வழியை வகுக்கும். உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு மனிதனுக்கு தாழ்மை, ஞானம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய உயர்வை தடுக்க யாராலையும் முடியாது. நீங்கள் உயர்ந்த இடத்தை அடைந்த பிறகும் அங்கேருந்து சரிந்து விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளெஸ்ட்.